கில்லி வேலு ரைடு கமான் வேலு. ப்ரொடியூசர் வந்தார், ஏ ரத்னம் சார் வந்தார். கில்லி 2 கேட்டுக்கிறோம் ப்ரோ, பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வரட்டும் பாப்போம், மொத்தமா செஞ்சு விட்டுறலாம். நம்ம படிக்காத தனுஷ் சார் கூட வடிவேல் சார் விவேக் சார் பண்ணிருப்பா பாத்தீங்களா, இப்படி 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 இதெல்லாம் வேற லெவல் சார், பயங்கரம் அச்சு கிழிச்சிட்டாரு தளபதி. அதாவது சில இடத்துல வந்து தளபதி தூக்கி சாப்பிட்டாரு அவர் எடுத்து. தளபதி வேற லெவல் ப்ரோ. எந்த ஃபர்ஸ்ட் ஷோ கூட நீ பாத்துக்க ப்ரோ, இந்த படம் வேற லெவல் ப்ரோ. இன்னும் டான்ஸ் ஆடணும் ப்ரோ, அந்த லெவல் ப்ரோ. ஆமா, ஃபர்ஸ்ட் சாங் லாஸ்ட் சாங் எல்லாமே வேற லெவல். ரொம்ப எல்லாமே ப்ரோ, எப்படி சொல்றது, என்ட்ரில இருந்து லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல இருந்து எல்லாமே தளபதியை ஸ்கிரீன்ல பார்த்தாலே நாங்க ஆடுவோம். எப்பிக் உள்ள உண்மையா ஒரு மேஜிக் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ கூட இப்படி நடக்காது. ஃபுல்லா வந்து எல்லாமே பார்ட் 1ல இருந்து 2 வாட்டி பண்ணாங்க. எல்லாருக்குமே கமலா தியேட்டர் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ரசிகர் சார்பாகவும் மன்ற சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் எல்லாத்துக்கும் படத்தை ரீ ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாமே விசில் போடு பாட்டு போட்டு ஃபுல்லா போடாம விட்டாங்க ப்ரோ. அதான் ப்ரோ, இது எல்லாமே சூப்பர் அடிதுல். கில்லி ரீ ரிலீஸ் மாதிரியே சத்தியமா தெரியல, வந்திருக்க எங்களுக்கும் தெரியல, உள்ள இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா அப்படி ஒரு படம் ரிலீஸ் சரியான பிளாக் பஸ்டர் ஹிட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் பெரி அப்ப பார்த்து எப்படி இருந்ததோ கில்லி வேலு ரைடு கமான் வேலு. இப்போ கில்லிக்கு வந்து 20,000 டிக்கெட் வரைக்கும் அட்வான்ஸ் புக்கிங்கே போயிருக்குன்னாங்க. அது எப்படி இருக்கு? ஆமா ப்ரோ, வசூல் சக்கரவர்த்தினா அது எங்க அண்ணன் மட்டும் தான். இருங்க உலகத்திலே பிளாக் பஸ்டர்னா அது அண்ணன் மட்டும் தான், தளபதி தான். தளபதி படம் எந்த நின்னாலும் ஆல் ஏரியால ஐயா கில்லி தான். புது படம் கூட நான் இப்படி பார்த்தது இல்லை ப்ரோ. ரீ ரிலீஸ் படம்னா இதுதான் படம். இத்தனை ரீ ரிலீஸ்லாம் நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் அச்சு பிசிட்டாங்க, அவ்வளவுதான். பாட்டுலாம் 2 வாட்டி போட்டு மிஞ்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து கோட் ரிலீஸ் பண்ணலாமா இல்ல கில்லியே இன்னொரு வாட்டி போடலாமான்ற அளவுக்கு கேக்குறாங்க. இல்ல ப்ரொடியூசர் வந்தார், ஏ ரத்னம் சார் வந்தார். கில்லி 2 கேட்டுக்கிறோம் ப்ரோ, பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வரட்டும் பாப்போம், மொத்தமா செஞ்சு விட்டுறலாம். அவங்கள சொல்லவே தேவையில்ல ப்ரோ, கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க. தளபதிக்கு அந்த எவ்வளவு கியூட்டா இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பேரு அந்த ரொமான்ஸும் சரி எதாவது சரி அவங்களுக்கு அப்படியே அந்த பொருத்தம் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ லியோல நம்ம பாத்துருப்போம் அவங்க பேரு. கில்லில பெஸ்டா இல்ல லியோல பெஸ்டா? லியோ 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 சரி, கில்லியோ சரி. மாஸ் 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 சூப்பர் மாஸ். ஒட்டுமொத்தமா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? பக்கா ப்ரோ, உண்மையா சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ. ஆள போறா தமிழன் 2026 அண்ணன் தான் வருவாரு. எல்லாரும் பார்த்து ஓட்டு போடுங்க. அது நான் தளபதி ரசிகராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மக்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தான் வந்துடணும். நாடு வல்லரசா மாறணும், தமிழகம் மாறணும்னா அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணனை ஜெயிப்பு கேட்கலாம், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. 2024 வேலு ரைடு, 26 தளபதி விஜய் ரைடு. சூப்பரா இருந்தது. அதே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மாதிரி இருந்தது ப்ரோ. அதே மாதிரி தான் இருந்தது, வேற மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. என்ன விஷயம் ப்ரோ பிடிச்சது? தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அதான் பாட்டு திருப்பி போட்டாங்கல்ல, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த அர்ஜுனல் போட்டிருக்கலாம், ஆனா அர்ஜுனல் போடல, இது போட்டிருந்தாங்க. அந்த இந்த பாட்டு அப்படி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. மொத்தமா ரீ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கீங்களா? சாட்டிஸ்ஃபை ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது தியேட்டர்ல பாக்க? தளபதி அவள்தான். தளபதி தானா? த்ரிஷா தளபதி பேர். அவங்க பேர் 20 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம லியோல கூட பாத்துறோம். இருந்தாலும் கில்லி பெஸ்டா லியோ பெஸ்டா? கில்லி தான். கில்லி தான் ப்ரோ. தலஃபன் ப்ரோ, தலஃபன் தான். கில்லி தான் அவள்தான். அடுத்து மங்காத்தா போறோம். மங்காத்தா மண்டே மே ஃபர்ஸ்ட் வர மங்காத்தா ரெடியா. எப்படி இருக்கு நினைக்கிறீங்க கில்லி? மங்காத்தா கில்லி வேற லெவலா இருந்தது. நான் வந்து 9 AM ஷோ வந்திருக்கேன். வேற மாதிரி ஒரு டிஜே பார்ட்டி மாதிரி இருந்தது. லைட் போட்டிருக்காங்க, அப்புறம் சாங்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ப்ரொடியூசர் சார் வந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்தாங்க. பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருந்தது. நமக்கு வந்து அது ஒரு ரிப்பீட் மீன்ஸ் ஒரு மெமரி, ஒரு நாஸ்டாலஜி மாதிரி இருந்தது. திருப்பி விஜய் சார் இப்படி பார்க்கணும், அதுதான் ஆசை. இனியும் வருமா இல்லையா நமக்கு தெரியாது. சோ திருப்பி அவரை பார்க்கணும், அதுதான் ஆசை. படமே நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம். இருந்தா இந்த ஒரு மொமெண்ட் தியேட்டர்ல பயங்கரமா இருந்தது. அப்படி போட சாங் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அப்படி போட அந்த சாங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். நார்த் கூட ரொம்ப ஹிட்டா இருக்கேன் அந்த பாட்டு அந்த டைம்ல. செத்துட்டாரு. நீங்க தளபதி இப்ப வந்து ஓட்டு போட வந்தார்ல, அப்போ வந்து அப்போ இருக்கிற எனர்ஜி தான் இப்பயும் இருக்கு. என்ன நான் தளபதி வயசாயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லலாம். அப்பெல்லாம் அந்த கதையில த்ரிஷா மேம்னா ஜஸ்ட் 20 இயர்ஸ். அவங்க இப்ப கூட ஓட்டு போடலாம். சரி 18 இயர்ஸ் சாரி தப்பா ஒரு ஹைப்ல வந்து வேற மாதிரி வருத்தல வார்த்தை வந்து கொலரா வருது. அதெல்லாம் நீங்க வந்து எடிட்ல போட்டுக்கோங்க. ஓகே, என்ன விஷயம் பயங்கரமா இருந்தது இன்னைக்கு? சார் நான் தலை வந்து நான் ஓபனா சொல்ல, நான் வந்து பக்கா ஆமா. நான் வந்து விஜய் சார் படம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் தியேட்டர்ல போய் பார்த்தா துப்பாக்கி. லியோ வந்து ஓடிடி தான், பீஸ்ட் ஓடிடி தான், வாரிசும் ஓடிடி தான்.
அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தளபதி படம் வந்து ஃபுல்லா பார்த்திருக்கேன். கில்லி வந்து பாட்டா நான் வந்து தேட்டர் சினிமா சன் டிவி எல்லாம் போடுவாங்களா தீபாவளி பொங்கல் அது வரைக்கும் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லா பார்த்தது கமலா தேட்டர்ல தான். பயங்கரமா இருந்தது. இன்னும் அந்த வந்து அதுவும் கமலா தேட்டர்னு உங்களுக்கே தெரியும். கமலா தேட்டர்னா ஒன்ஸ் மோர் போடுவாங்க. அந்த வந்து அந்த ஹைப்பை நம்ம திருப்பி திருப்பி குத்தினே இருப்பாங்க. போதை இறங்கவே இறங்காது. அப்படியே நம்ம வந்து சாலியா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமா எந்த ஒரு மொமெண்ட் வந்து தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க? ஆன்ஸ் பூன்ஸ் இங்க பாருங்க ப்ரோ என்ன மொமெண்ட்? ஆன்ஸ் பூன்ஸ். சரி நீ ஒரு கால்ஸ் போடு தல. நம்ம படிக்காதவன் தனுஷ் சார் கூட வடிவேல் சார் விவேக் சார் பண்ணிருப்பா பாத்தீங்களா? இப்படி இதெல்லாம் வேற லெவல் தல. பயங்கரம் அச்சு கிழிச்சிட்டாரு தளபதி. இன்னொன்னு நான் முத்துப்பாண்டி எனக்கு அவரு தான் ரொம்ப பிடிக்கும். முத்துப்பாண்டி என்னன்னா இந்த காலத்துல எவ்வளவு நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க. முத்துப்பாண்டி சொல்லும் அதெல்லாம் வந்து முத்துப்பாண்டி லவ் தான் ட்ரூ லவ். அதான் பக்கா இருந்துச்சு. சீட்டே பாதி உடஞ்சிருச்சு ப்ரோ. ரோஹிணி தேட்டர்ல என்ன எரியோ அதே மாதிரி இருந்துச்சு ப்ரோ. என் மடி மாதிரிலாம் பக்கத்து பசங்க வந்து உட்காந்துக்கிறானுங்க. அவ்வளோ என்ன ஒரு 600 சீட்டா 800 900 பேர் உள்ள இருக்கானுங்க. அவ்வளோ ஒரு வெறியான செலிப்ரேஷன் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு லியோ கூட அவ்வளோ செலிப்ரேஷன் இல்லை. ஏன்னா அவ்வளோ படம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனா இந்த படம் ஒரு செம்ம செலிப்ரேஷன். இதுக்கு ஒரு 10 மடங்கு அதிகமா மங்காத்தாக்க பண்றோம். மங்காத்தா ரீரிலீஸ் தான் எல்லாம் வெயிட் பண்றோம். நாங்க ஃபுல்லா ஆமா இப்ப தளபதி ஃபேன்ஸ்லாம் இல்லி ரிலீஸ் பயங்கரமா கொண்டாடிட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் மங்காத்தா ரிலீஸ் டிக்கெட் இருக்குன்னு வேற கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்ததே இல்லை. அதுக்காக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம். மஜா கீழ்ச்சி எடுத்துறாங்க கமலா தேட்டர்ல. சோ மங்காத்தாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மங்காத்தாக்கு வந்து நீங்க உள்ள வரும்போது 10,000 வாழ வெட்டிக்கணும் தலை. நீங்க எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா தலை கட் அவுட்டா இருக்கணும். இதெல்லாம் சும்மா ஒண்ணுதான் பாக்குற இடம் ஃபுல்லா தலை போட்டோவா இருக்கணும். தலை தான் வேற எதுவுமே தூக்கி சொருறோம். அங்க அதுவும் நீங்க அந்த கார் சீன் யுவன் பிஜிஎம்ல அதெல்லாம் வந்து அப்படியே தலை கார்ல வர சொல்ல வேற லெவல்ல இருக்கணும். ரீ ரிலீஸ்னாலே எல்லா படமுமே நல்லா தான் போவோம். பட் இந்த படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். இப்போதான் ஒரு ஷோ போயிருக்கு. இன்னும் போக தான் நல்லா தெரியும். இந்த ஷோவே பயங்கரமா போயிருக்கு. திருப்பி நைட் ஷோ பார்க்கணும், அடுத்த நாள் திருப்பி பார்க்கணும், நிறைய இருக்கு. பார்ப்போம் கண்டிப்பா. ஓகே சோ 4 ஷோ புக் பண்ணிருக்கீங்க? நான் அதுக்கு மேலேயே போவோம் கண்டிப்பா. புக் பண்ணது அவ்வளவுதான். டிக்கெட் எடுத்துடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 4 ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு. இன்னும் வந்து டிக்கெட் புக் பண்ணி திருப்பி பார்ப்போம். ஓகே என்ன விஷயம்லாம் பயங்கரமா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருக்கீங்க, தியேட்டரிக்கல் மொமெண்ட் இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இது படமே பயங்கரமான படம் தான் ப்ரோ. இது நான் எந்த படத்தை கேட்டாலுமே தமிழ் சினிமால எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது கில்லி தான். சீன் பை சீன் எல்லாமே நமக்கு தெரியும் படத்துல. அந்த படத்தை தியேட்டர்ல போட்டாலும் சரி, டிவியில போட்டாலும் சரி, இல்லை நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னாலும் சரி, இந்த படம் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா பார்த்து வச்சிருக்கோம். அதனால எல்லாமே தெரியும். அந்த படத்துல எல்லாமே மியூசிக், பிரகாஷ் ராஜ், த்ரிஷா, இவங்க எல்லாமே படத்துல பிளஸ் தான். இது போக பெரிய பிளஸ் நம்ம தலைவர். நான் சிம்பிளா சொல்ல போனா வெயிட் த வர்த். ஓகேவா? தளபதி கணிக்கலாம் இது பயங்கரமான ஒரு விஷயம். ஆன் ஸ்கிரீன்ல தளபதி பார்க்கும்போது இப்ப வர படத்துக்கு இந்த காட் லைஃப் அது இதெல்லாம் தாண்டி இப்ப வர படத்துக்குலாம் இதெல்லாம் மேட்சே பண்ண முடியாது. அதுவும் அது அப்படி போட வைப்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தளபதி வெறியா இருந்தார். ஓகே தளபதி ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ராஜோட ரோல் அதாவது சில இடத்துல வந்து தளபதி தூக்கி சாப்பிட்டாரு அவர் எடுத்து. அதுதான். ஓகே அந்த எந்த சாங் கில்லியை பொறுத்தவரைக்கும் எல்லா சாங்குமே பயங்கரமா இருந்துச்சு. அது அப்படி போடு வந்து நிஜமாவே ஆன் ஸ்கிரீன்ல செம வைபா இருந்துச்சு. கான்செப்ட் மாதிரி சாங்க்கு வைப் பண்ணா பரவாயில்ல. நம்ம ஆளுங்க டைலாக்லாம் ஆமாடா. தளபதி கலிக்கலாம் ஒவ்வொரு டைலாக்கும் கான்செப்ட் தானா. ஓகே ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வர்த்தா இருந்ததா? ஹோல்சம். நான் படமே ஹோல்சம். நான் சிம்பிளா சொல்ல போனா வெயிட் த வர்த். ஓகேவா? தளபதி கணிக்கலாம் இது பயங்கரமான ஒரு விஷயம். ஆன் ஸ்கிரீன்ல தளபதி பார்க்கும்போது இப்ப வர படத்துக்கு இந்த காட் லைஃப் அது இதெல்லாம் தாண்டி இப்ப வர படத்துக்குலாம் இதெல்லாம் மேட்சே பண்ண முடியாது. அதுவும் அது அப்படி போட வைப்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தளபதி வெறியா இருந்தார். ஓகே தளபதி ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ராஜோட ரோல் அதாவது சில இடத்துல வந்து தளபதி தூக்கி சாப்பிட்டாரு அவர் எடுத்து. அதுதான். ஓகே அந்த எந்த சாங் கில்லியை பொறுத்தவரைக்கும் எல்லா சாங்குமே பயங்கரமா இருந்துச்சு. அது அப்படி போடு வந்து நிஜமாவே ஆன் ஸ்கிரீன்ல செம வைபா இருந்துச்சு. கான்செப்ட் மாதிரி சாங்க்கு வைப் பண்ணா பரவாயில்ல. நம்ம ஆளுங்க டைலாக்லாம் ஆமாடா. தளபதி கலிக்கலாம் ஒவ்வொரு டைலாக்கும் கான்செப்ட் தானா. ஓகே ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வர்த்தா இருந்ததா? ஹோல்சம். நான் படமே ஹோல்சம். மூவியை அப்போ பார்க்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பிறக்கல. நான் அந்த டைமில் பிறக்கலன்றனால அண்ணாவோட பார்க்குறப்ப தியேட்டரில் பார்த்தோன்னா எப்படி இருந்திருக்கும் அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா. இப்போ ரிலீஸ் பண்ணப்ப ரீரிலீஸ் மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணா எப்படி பார்க்குமோ அதே மாதிரி அந்த வைபோடு இருந்துச்சு. இந்த படத்தை நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்குறேன். எனக்கு 30 வயசு ஆகுது. படம் வரும்போது 10 வயசு. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்குறேன். அப்போ பார்க்கலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க எதுவுமே பண்ணலை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப 20 வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைட். லெவல் பிரதர். ஏன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படம் திருப்பி எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. இல்ல வேற லெவல். முத்துப்பாண்டி செல்லம் வேற லெவலுங்க, வேற லெவல். ஆக்சுவலாக நான் வந்து பிறக்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகல, நான் பார்க்கவும் இல்லை, இப்போதான் பார்க்குறேன். தளபதி படம் வேற, கத்தி கத்தி தொண்டே போயிடுச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் பழைய படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் எங்களுக்கு ஸ்பெஷல் தான். இன்னைக்கு ரிலீஸ் ஆன மாதிரி தான். இன்னைக்கு வந்து அதுவும் புது படம் ரிலீஸ் ஆன மாதிரியே ஃபீலாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக தீபாவளி. இன்னைக்கும் தீபாவளி. என்ன மூமெண்ட்ல ஒரு மாதிரி பயங்கர. இந்த படம் நம்ம டிவிலயும் பார்த்திருப்போம். தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த சீன்லாம் பயங்கரமா இருந்ததுன்னா என்ன சீன்? அவர் அந்த பாட்டுல அந்த டயர் தூக்குறாரு தெரியுமா, வாயில தம் வச்சுட்டு ஒரு சீன் சூப்பர் மாஸ். தளபதியை ஒரு சீன்லயும் ரசிக்கிறோங்க. த்ரிஷா அண்ட் விஜய் பேர் எப்படி இருந்தது? சொல்லவா வேணும், கில்லி வேற தரமா இருந்தது. ப்ரோ வேற லெவலு. சத்தியமா சொல்றேன், 20 வருஷம் கழிச்சு ஒரு ரீலீஸ்னா இதுதான் தரோம். ஏன்னா எனக்கு வயசே 23 தான் ஆகுது. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு படம் ஒர்த்து வேற லெவல் வருது. போன அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிவ்யூ எல்லாம் கிடையாது. அது மாதிரி இருக்கு, வேற லெவல். எல்லா மூமெண்ட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. என்ன மூமெண்ட் வேணும்னு சொல்லுங்க. ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரையுமே சூப்பர் மூமெண்ட் தான். அதுவும் அது எப்படி சொல்றது, ஒரு 20 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆனதுனால எல்லாருக்குமே எல்லா டைலாக்கும் தெரியும். டைலாக்குமே நாங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாட்டு மட்டும் தான் பாடுவோம்ல, டைலாக்குமே நாங்களாம் சூப்பரா சொல்லிட்டு இருந்தோம். எல்லா டைலாக்கும் சொல்லிட்டு இருந்தோம். மனப்படமா வச்சிருந்தாங்க. ஆமா, லிட்டரலி அப்படிதான் இருந்தது. நீங்க கூட உள்ள வந்து வீடியோ எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல் எடுத்தீங்க, சூப்பரா இருந்துச்சு சத்தியமா. ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா? செம்ம சாட்டிஸ்ஃபைடு, சூப்பரான சாட்டிஸ்ஃபைடு எங்களுக்கு. கமலா ஈவன் தான் கமலாக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, கமலா வந்து கேடிவி மாதிரி தான் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 20 வருஷமா கில்லில த்ரிஷா விஜய் சார் பேர் பார்த்திருப்போம். இப்போ லியோலயும் பார்த்திருப்போம். எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? கில்லி தான்ப்பா, கில்லி தான் தரமான அந்த. ஏன்னா முன்ன வந்து ஒரு கமர்ஷியல் லவ் சாங் எல்லாமே இருக்கும். அதனால அந்த படத்துக்கான ஒர்த்து அதுதான். ஏன்னா இப்பெல்லாம் வருது வந்து டோட்டலாக வந்து கமர்ஷியல். ஆனால் அப்போ வந்து இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வேணுன்றதுக்காகவே நடுவில் ஒரு லவ் சாங், நடுவில் ஒரு ஃபைட்டு அதெல்லாம் இருக்கிறனாலே கில்லி செம்ம ஒர்த்து. அதே மாதிரி வில்லன்னா இதான் வில்லன், அது ஒன் சைடு இல்லை வில்லன்ல, அதனால அது ஒன் சைடு ஆனால் சூப்பர் தான் எப்போதுமே. ஒட்டுமொத்தமா இதை தாண்டி இப்போ கில்லி ரிலீஸ் என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்து மங்காத்தா ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாது ப்ரோ. ஸோ மேபி அவங்க தலை ஃபேனுக்கும் அது வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருந்தால் நல்லது தான். எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் வேணாமா, அதனால அவங்களுக்கும் இருக்கட்டும், பாவம். நல்லா இருந்துச்சு. நான் வைப் செம்ம வைப் செட்டிங்காக இருந்துச்சு. அப்படி ஒரு சாங்லாம் மறுபடியும் ஒரு ரீப்ளே எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்ல, புதுசாக ஒரு மூவி போன மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, தியேட்டருக்கு வந்திருக்கோம் போது நம்ம இந்த மூமெண்ட்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பயங்கரமா இருக்கணும். அதுதான் நான் லைக் இப்போ நம்ம வீட்டில் பார்க்குறப்போ லைக் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாமல் ஃபேமிலியோட தான் பார்ப்போம். பட் லைக் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும்ல. அதுவும் தளபதி நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்த ஃபிலிமாக இருந்தால் கூட ஒரு புது ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் நம்ம ஆல்ரெடி நிறைய டிவிலேயே பார்த்துட்டோம், இருந்தாலும் தியேட்டர் வந்தது. ஆனால் சில படம்லாம் அப்படித்தானே, நமக்கு என்ன படம் பார்த்தாலும் லைக் எத்தனை வாட்டி போட்டாலும் போர் அடிக்காதுல. அந்த மாதிரி ஃபிலிம்ஸில் இதுவும் விஜய் ஃபிலிம்ஸில் எதுவும் ஒன்றும் இல்லை. நான் ஒட்டுமொத்தமாக ஒர்த்தாக இருந்ததா? செம்ம ஒர்த் தான் கண்டிப்பாக. தேங்க்யூ.